அப்போ வித்யாவதி அம்பாள் கிட்ட கேட்குறா, நீ இந்த ரூபத்தோடையே எனக்கு மகளாக பிறந்து என்னை கட்டிக்கணும் அப்படின்னு கேட்குறா. இப்போ அம்பாள் சொல்கிறா, அடுத்த பிறவியில் நீ பாண்டியனுடைய மனைவியாக இருக்கும்போது நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சுடுறா. அந்த தேவி தான் இப்போ மீனாட்சி அவதாரம் பண்ணி காஞ்சனமாலையோடைய மடியில் உக்காந்துட்டு அவளை கட்டி தழுவிக்கிறா அப்படின்னு. இந்த தேவி மீனாட்சி அவதாரம் பண்ணி மதுரையை ஆண்டது அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம் அது. அப்போ தானே தான் சுந்தரமூர்த்தியாக தேவியை கல்யாணம் பண்ணிக்க முடியும், வைகையை பூமி பிழைக்கிறதுக்கு செய்ய முடியும் அப்படின்னு அவருடைய பல லீலைகளுக்கு தேவியோட பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பின்னால் நம்ம படிக்க படிக்க எல்லாமே தெரியும். அதனால் இந்த தேவியை பாண்டியன் மகனாக அவதாரம் பண்ணது பகவானுடைய 4ஆம் திருவிளையாடல் புராணம் அப்படின்னு. யார் ஒருத்தர் இந்த 4வது திருவிளையாடலை பக்தி சத்தையோடு படிக்கிறாளோ கேட்கிறாளோ அவளுக்கு சந்தான பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். பாலாரிஷ்டம் அப்படிங்கிற அந்த தோஷம் போகும், சகலவிதமான பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 4வது திருவிளையாடல் புராணம் நிறைவடைகிறது. தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி, ஏகம் பத்துரை ஏகம் போற்றி, பாகமென் புரையானாய் போற்றி, கைலை மேலைநாதனே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம். ஐயையோ.